2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கோவை விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாஜக மாவட்ட அலுவலகத்தை இன்று காலை திறந்து வைக்கும் அமித்ஷா ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகாசிவராத்திரி விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றிரவு கோவை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாஜகவினரின் உற்சாக வரவேற்பினை ஏற்றுக்கொண்ட அமித்ஷா அவினாசி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்குவதற்காக காரில் புறப்பட்டு சென்றார். அவருடன் அண்ணாமலை மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சென்றனர். அப்போது தொண்டர்களை அமித்ஷா சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து கோவை பீளமேட்டில் கட்டப்பட்டுள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்தை இன்று காலை திறந்து வைக்கும் அமித்ஷா அதனைத் தொடர்ந்து பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர். இதனையடுத்து மாலையில் ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் அமித்ஷா பங்கேற்கிறார். அங்கு அவருக்கு ஈஷா யோகா மைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் சிறப்பு வரவேற்பு அளிக்க உள்ளார். விழாவில் பங்கேற்ற பிறகு ஹெலிகாப்டர் மூலம் கோவை விமான நிலையத்திற்கு செல்லும் அமித்ஷா அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். அமித்ஷா வருகையையொட்டி கோவை மாநகரில் ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே அமித்ஷா வருகையை கண்டித்து கோவை காந்தி பார்க்கில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோ பேக் அமித்ஷா, கெட் அவுட் அமித்ஷா என்ற வாசகங்கள் மூலம் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். பிரதமர் PM ஸ்கீமில் அவர்கள் இணைய வேண்டும் தமிழ்நாடு என்று வலியுறுத்துவது, ஏற்கனவே தமிழ்நாட்டுக்குள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் மக்கள் தொகை அடிப்படையில் 8 தொகுதியை குறைப்போம் என்று கூக்குரல் இடுவது, இதையெல்லாம் கண்டித்துதான் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கோவை மாவட்டம் ஒருங்கிணைத்திருக்கிறது. இதேபோன்று அவினாசி சாலையில் அமித்ஷாவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் ஈடுபட முயன்றனர். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர்.